ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல தட்டைப்பயிர் சுரக்காய் போட்டு குழம்பு வைக்க போறோம். அதற்கு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, சுரக்காய்கள பெரிய பெரிய துண்டுகளா வெட்டி, நான் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்குள்ள அது வதங்கறதுக்குள்ள நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி, 2 பத்த தேங்காய் போட்டு, 1/4 டீஸ்பூன் சீரகமும் போட்டு, கொஞ்சம் அதாவது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு, கொஞ்சம் தண்ணி விட்டு, ஒரு நல்ல திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சில அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம். அரைச்சதுமே அந்த வதங்கின சுரக்காய்களை நல்லா ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு, அந்த கடாயிலேயே இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 5 பல்லு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு, அந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதங்கிட்டு, அதுக்குள்ளே நம்ம தட்டைப்பயிர் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேக வச்ச தண்ணியோடவே இந்த மசாலில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இந்த தட்டைப்பயிரையும் தண்ணியோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளியை கரைச்சி அதிலே ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த வதக்கிய காய்கறியும் தூக்கி அதிலே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, குழம்பு கன்சிஸ்டன்சி வந்தது கொத்தமல்லி தலையை தூவிட்டு இறக்க வேண்டியதான். அருமையான தட்டைப்பயிர் சுரக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.